ஹாய் நண்பா. நம்ம இப்போ தேன் வாழை மரத்தை எல்லாத்தையும் வெட்டி அது வாழை இலையெல்லாம் ஆடுங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் அடித்தண்டில் இருக்கிறத நோண்டி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஜூஸ் வரதுக்காக மூடி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தேன் வாழையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக முதல்ல 2 பழத்தை ஒன்று எடுத்தேன். அதை பிரித்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா வேறு ரகம். தேன் வாழை தாங்க. இன்றைக்கி காலையில் மொந்த வாழை வெட்டியிருந்தோம்ல, அதில் தண்ணி ஊறி இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு தண்ணி ஊறி இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பயுமே நம்ம தோட்டத்தில் ஏதோ ஒரு வாழை மரம் வெட்டிட்டோம்னா கடைசியாக அந்த தண்ணியில் கொத்தி விட்ருவோம் தண்ணி ஊறுறதுக்காக. அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் நண்பா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அவ்வளோ ஒரு இயற்கை மருத்துவ குணம் இருக்குது. நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிற கிட்னிக்கு ரொம்பவே பயனுள்ளது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட கரைஞ்சிரும்னு சொன்னாங்க. அதனால் நாம் எப்பயுமே இதை வழக்கமாக வச்சுருக்குறோம். வாழை மரத்தை வெட்டினா இதை தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு ஊற்றி வச்சிருக்கணும் நண்பா. அப்புறம் என்ன, இந்த வாழைத்தண்டுக்கும் அந்த வாழைத்தண்டு தண்ணிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி இன்றைக்கி குடிச்சு பார்த்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி வாழை மரத்தை வெட்டி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் மலநெல்லிக்காய் மரம் ஒருத்தங்க தோட்டத்தில் இருந்துச்சு, அது வெள்ளா பொறுக்கிட்டு வந்து எதுக்காக பொறுக்கிட்டு வந்திருக்கோன்னு அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி பப்பாளி நம்ம தோட்டத்துலேருந்து பொறுக்கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கொத்தவரங்காய், தக்காளின்னு சொல்லி இன்றைக்கான அறுவடை இதுதான் நண்பா.